வெல்கம் டு இன்னோவேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்க ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட், இது போல் உங்கள் தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிங்க் கலர் தீம்னு சர்ச் பண்ண உடனே நிறைய எக்ஸ்டென்ஷன் ஷோ ஆகும். இதில் ஒரு எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் கீபோர்டில் Ctrl+Shift+P அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி கமெண்ட் பேலட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ப்ரிஃபர்டு கலர் தீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டேபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+W அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதே வந்து நீங்கள் மல்டிபிள் டேப்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ண Ctrl+K+W அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லா டேப்புமே க்ளோஸ் ஆகிடும். இது செகண்ட் ஷார்ட்கட். நெக்ஸ்ட், நீங்கள் வந்து இந்த சைட் பார் வேணான்னு நினச்சிங்கன்னா Ctrl+B அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பார் வந்து டாகல் பண்ணிக்கலாம். Ctrl+Tab அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஒரு என்டையர் லைனையும் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த லைனோட எண்டிங்கில் Ctrl+X அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதை வந்து இன்னொரு லைனில் வந்து என்டையர் லைனாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபைலில் ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+H அப்படின்னு வந்து டைப் பண்ணி நீங்கள் ஒரு வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு ஃபோல்டரில் ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா ஃபைல்ஸ்லையுமே அந்த வேர்டை சர்ச் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+F அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வேர்டை வந்து நீங்கள் இருக்க எல்லா ஃபைல்ஸ்லையுமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம வேறு ஃபைலை கிளிக் பண்ணோன்னா சேம் டேப்பில் ஓப்பன் ஆகும். அது டிஃப்ரெண்ட் டேப்பில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் டிஃப்ரெண்ட் டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம எடிட்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு Ctrl+/ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எடிட்டர் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி நம்மளால் வந்து எடிட்டரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கோடிங்கில் ஒரு பர்டிகுலர் லைனுக்கு போகிறதுக்கு Ctrl+G அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அந்த லைன் நம்பரை என்டர் பண்ணாலே அந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து போயிடலாம். ஃபைலில் சேம் வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+T அப்படின்னு அந்த வேர்டோட எண்டிங்கில் டைப் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு அந்த ஃபைலில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி கர்சர் வந்து ஷோ ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னோவேஷன் தமிழ்.